வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 13th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் திட்டம். ஸோ ஒரு திட்டத்தை முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. திட்டத்தின் பெயர் எனது கிராமம். ஸோ திட்டத்தின் குறிப்புகள் இருக்குது பாருங்கள். அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் முன்னோடி திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்கக்கூடாது என்று அயலக தமிழர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். சென்னையில் அயலக தமிழர்கள் மாநாடு 2 நாட்கள் நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் எனது கிராமம் என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர். அது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இதை பற்றி இருக்குது. என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களின் நலன்களை காப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேறாக இருக்கக்கூடிய சொந்த ஊர்களின் வளர்ச்சியில் அவங்க கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. திட்டத்தின் பெயர் எனது கிராமம் திட்டம். ஸோ வெளிநாடு வாழ் தமிழர்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய சேமிப்பை தமிழ்நாட்டில் பாதுகாத்து முதலீடு செய்வதற்காக ஆர்வத்துடன் இருக்கிறாங்க. இதற்காக தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரியான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தூத்துக்குடியில் மத்திய குழுவினர் 2ஆம் கட்ட ஆய்வு. வெள்ள பாதிப்புகள் குறித்து தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஜனவரி 26 கிராம சபை கூட்டம். குடியரசு தினத்தையொட்டி வரும் 26ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. தென் நெக்ஸ்ட் நியூஸ். நாட்டின் நீண்ட கடற்பாலம் திறப்பு. தெற்கு மும்பை நவி மும்பை இடையே அரபிக்கடலில் ரூபாய் 17,840 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் நீண்ட கடற்பாலமான அடல் சேது, பேரை பார்த்து வச்சுக்கோங்க, அடல் சேது பாலத்தை மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்று பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மொத்தமாக 21.8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 6 வழி பாதையான இந்த பாலத்தில் 16.5 கிலோமீட்டர் நீளம் கடலின் மேல் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் மும்பை பூனே வழித்தடத்தில் பயண தொலைவை வெகுவாக குறைப்பதோடு மும்பை மற்றும் ஜவஹர்லால் நேரு துறைமுகங்களுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துகிறது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெறாத ஒரு குழு மூலம் நியமனம் செய்ய வழிவகுக்கும் மத்திய அரசின் புதிய சட்டத்துக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்தது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆளுநரின் சமூக சேவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெறுவோர் பெயர்கள் அறிவிப்பு. ஸோ சமூக சேவை விருது பாருங்க. தனி நபர்களுக்கான சமூக சேவை விருதுக்காக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மதன் மோகன், சென்னையைச் சேர்ந்த எம் குபேந்திரன், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த என் ரஞ்சித்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தலா 2 லட்சம் பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படும். நிறுவனத்திற்கான சமூக சேவை விருதுக்காக நீலகிரி மாவட்டத்தின் ஊரக வளர்ச்சி அமைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்திற்கு ரூபாய் 5 லட்சம் பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருதும் இருக்கு. தனிநபருக்கான விருதிற்கு தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜி தாமோதரன், திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சி முத்துகிருஷ்ணன், விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமலை ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படும். அதே மாதிரி நிறுவனத்திற்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருதிற்கு மதுரையைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்திற்கு ரூபாய் 5 லட்சம் பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படும். இந்த விருதுகளை ஜனவரி 26ஆம் தேதி நம்முடைய குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 1000 கடந்த புதிய வகை JN1 கரோனா பாதிப்பு.
புதிய வகை கரோனா திரிபான JN1 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாட்டில் 1000ஐ கடந்துள்ளது. கிட்டத்தட்ட 1013 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலமும் JN1 தொற்று பாதிப்புள்ள மாநிலங்களின் பட்டியலில் புதிதாக சேர்ந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அயோத்தியில் 10,000 CCTV கேமராக்கள், பாதுகாப்பு பணியில் ஆளில்லா விமானங்கள். அயோத்தி ராமர் கோவிலில் மூலவர் சிலை பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு மாவட்டத்தின் முக்கிய இடங்களில் 10,000 CCTV கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு பணிக்காக ட்ரோன் பயன்படுத்தவும் உத்தரப்பிரதேச காவல்துறை திட்டமிட்டுள்ளது. ஸோ ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான விழா அயோத்தியில் நடைபெற போகுது. அதையொட்டி தான் இந்த சிறப்பு ஏற்பாடுகள். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 9 வரை இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். கைபேசியில் *401# என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு எச்சரிக்கை செய்துள்ளது. கைபேசிக்கு வரும் அழைப்புகளை அடையாளம் தெரியாத மற்றொரு நபருக்கு திருப்பிவிடும் வகையில் வரும் மோசடி அழைப்புகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. நேரடி வரி என்று சொல்லக்கூடிய டைரக்ட் டேக்ஸ் அதோட வசூல் பார்த்தீங்க அப்படின்னா 19% அதிகரிச்சிருக்கு. நடப்பு நிதியாண்டில் ஜனவரி 10 வரை ரூபாய் 14.70 லட்சம் கோடி நேரடி வரி வசூலாகியுள்ளது என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 19.41% அதிகம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 3 வங்கிகளுக்கு ரூபாய் 2.49 கோடி அபராதம் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நடத்தை விதிமுறைகளை மீறியதற்காக தனலட்சுமி வங்கி மற்றும் பஞ்சாப் சிந்து வங்கி உட்பட 3 வங்கிகளுக்கு ரூபாய் 2.49 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ அபராதம் விதிப்பது, ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை வங்கி சார்பாக எடுப்பது, இது எல்லாமே ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. T20 பாகிஸ்தானை வென்றது நியூசிலாந்து. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 ஆட்டத்தில் நியூசிலாந்து 46 ரன்கள் வித்தியாசத்தில் வெள்ளிக்கிழமை வென்று 5 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் முன்னிலை பெற்றது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. துப்பாக்கி சுடுதல் தங்கம் வென்றார் அகில் ஷோரன். ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் அகில் ஷோரன், ஐஸ்வரி பிரதாப் சிங் முறையே தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்றனர். நெக்ஸ்ட் நியூஸ். பார்வையற்றோருக்கான தேசிய T20 கிரிக்கெட் போட்டியில் ஒடிசா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கர்நாடகத்தை வீழ்த்தி சாம்பியன் ஆனது. அடுத்து ஒரு ஆய்வு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்தியாவின் மாசடைந்த நகரம் மேகாலயத்தின் ஃபைர்னிஹாட் என்று தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை. கடந்த ஆண்டு மோசமான காற்று மாசுபாடு நிலவிய நகரங்களின் பட்டியலில் மேகாலயத்தின் ஃபைர்னிஹாட் முதலிடத்தில் உள்ளதாக எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் CREA வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காற்று மாசடைந்த முதல் 10 நகரங்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ முதல் இடத்துல மேகாலயம், 2வது பீகார், 3வது உத்தரப்பிரதேசம், 4வதாக ராஜஸ்தான், 5வதாகவும் 6வதாகவும் பீகார், 7வதாகவும் ராஜஸ்தான், 8 டெல்லி, 9 ராஜஸ்தான், 10 ஹரியானா ஆகிய மாநிலங்களும் அங்கே இருக்கக்கூடிய நகரங்களின் பட்டியலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே PM10 அளவு அதை கணக்கில் வச்சு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். ஏமனில் அமெரிக்கா பிரிட்டன் வான்வழி தாக்குதல். ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதியில் அமெரிக்காவும் பிரிட்டனும் வெள்ளிக்கிழமை வான்வழி தாக்குதல் நடத்தின. ஸோ இது குறித்து பாருங்கள். தங்கள் நாட்டில் தாக்குதல் நடத்தியுள்ள அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் தக்க பதிலடி கொடுப்போம் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
இது குறித்து ஹவுதி படையின் செய்தி தொடர்பாளர் யாஷ்யா சாரி கூறியதாவது, ஏமனில் அமெரிக்கா பிரிட்டன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியோ தண்டனையோ கிடைக்காமல் போகாது என்று அவர் கூறியுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். இனப்படுகொலை குற்றச்சாட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் மறுப்பு. காசாவில் தாங்கள் இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக தென்னாப்பிரிக்க அரசு சுமத்திய குற்றச்சாட்டை ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேல் மறுத்தது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. உணவு எண்ணெய் இறக்குமதி 13 லட்சம் டன்னாக சரிவு. நெக்ஸ்ட் நியூஸ். தமிழக அரசின் பெரியார் அம்பேத்கர் விருதுகள் அறிவிப்பு. தமிழக அரசு சார்பில் பெரியார் அம்பேத்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று தமிழ்மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருதிற்கு சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் சுப வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி 2023ஆம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருதிற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான பெ. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருக்குறளின் பெருமையை உலகறியச் செய்து வரும் தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இள வயது முதல் திராவிட இயக்கத்தில் ஈடுபட்டு வருபவருமான பத்தமடை பரமசிவத்திற்கு 2023ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருதும், தேசிய தமிழ் கவிஞர் பேராயம் உருவாக்கிய முன்னாள் எம்எல்ஏ உ. பலராமனுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருதும் வழங்கப்பட உள்ளது. கவிஞர் ம. முத்தரசுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதும், வரலாற்று நூல்களை எழுதியவரும் சோழமண்டல கடற்கரையை முழுமையாக ஆய்வு செய்தவருமான எஸ். ஜெயசீல ஸ்டீபனுக்கு தமிழ்த்தன்றல் திருவிக்கா விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தமிழ் இலக்கணத்தை எளிமையாக கற்கும் வகையில் பாடல்களாக அளித்திட்ட முனைவர் ரா. கருணாநிதிக்கு முத்தமிழ் காவலர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம் விருதும் வழங்கப்பட உள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விருதுகள் அதை வாங்குறவங்களோட பெயர் அப்படின்னு தனியாக ஒரு டேபிளர் காலம் ரெடி பண்ணி அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸுக்கும் தேவைப்படக்கூடிய டேட்டா இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. விருதுகளை ஒரு பக்கம் எழுதுங்க, வாங்கினவங்கள ஒரு பக்கம் எழுதுங்க. ஃபுல்லதையும் நீங்கள் படிக்க வேண்டாம். நம்ம ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ், நம்ம ரிப்பீட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு அதை படிங்க போதும். நெக்ஸ்ட் ஒன். இந்தியா ஜப்பான் வீரர்கள் நடுக்கடலில் கூட்டு பயிற்சி. நிகழாண்டும் இதற்கான நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக சென்னை துறைமுகத்துக்கு புதன்கிழமை வந்தடைந்த ஜப்பான் கடலோர காவல் படை கப்பல் யாகிமாவுக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த கடலோர காவல் படை மற்றும் ஜப்பான் கடலோர காவல் படையினர் வங்கக்கடலில் கூட்டு பயிற்சி மற்றும் ஒத்திகையில் ஈடுபட்டனர். ஸோ இந்தியா ஜப்பான் வீரர்களுக்கான கூட்டு பயிற்சி. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.